பூசாட் பண்டார் ஜாலான் ஈப்போ அருகே ஜாலான் ராமாட் எனுமிடத்தில் இந்து ஆலயத்தின் ஒரு தற்காலிக கட்டமைப்பு DBKL எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் அனுமதியின்றி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று DBKL கூறியிருக்கிறது. அந்த நிலம் தனியாருக்கு சொந்தமானது என்றாலும் அந்த இடத்தில் அந்த கட்டமைப்பு எழுப்பப்பட்டது தொடர்பில் சில அமலாக்க நோட்டீசுகள் அனுப்பப்பட்டிருந்தன. கட்டுமான பணியை நிறுத்துவதும் அதில் அடங்கும் என்று DBKL கூறியது. இதற்கிடையே அந்த கட்டமைப்பை நிர்மாணிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டது சோதனை நடவடிக்கையில் தெரிய வந்ததாகவும் அது குறிப்பிட்டது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நில உரிமையாளருடன் DBKL நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு சிற்றாலயத்தின் தெய்வச் சிலைகளை தற்காலிகமாக அங்கு வைக்கத்தான் அந்த கட்டமைப்பு எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பகுதியில் வர்த்தக கட்டட வளாகம் எழுப்பப்படவிருப்பதால் ஒரு சிற்றாலயத்தின் தெய்வச் சிலைகளை தற்காலிகமாக அங்கு வைக்க அந்த கட்டமைப்பு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்று DBKL கூறியது. அது மட்டுமின்றி நில உரிமையாளரின் தனிப்பட்ட பயனீட்டுக்காகத்தான் அந்த தற்காலிக கட்டமைப்பு அமைந்தது, பொது மக்களுக்காக அல்ல என்பதும் தெரிய வந்ததாக DBKL அறிக்கை கூறியது. இதற்கிடையே மத போதகர்கள் ஃபிர்டாவோஸ் வாங், ரிட்வான் T அப்துல்லா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் அந்த ஆலய கட்டமைப்புக்கு முன் நேற்று அமைதி மறியலில் ஈடுபட்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.